இந்த பிரதான வீதி ஓரமாகத்தான் இந்த காணி இருக்குது. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி கோவில்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துல, அதாவது கோப்பாய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்து காணி தான் விற்பனைக்காக இருக்குது. கோப்பாய் போலீஸ் நிலையத்துக்கு வலதுபுறமாக இருக்கிற இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது. உறுதியின் பிரகாரம் இந்த காணியின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா 5 பரப்பு காணிக்கு 2 குழி குறைவாக இருக்கு. மொத்தமாகவும் இந்த காணியை நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும் அல்லது பிரித்தும் வாங்கிக்கொள்ள முடியும். பிரித்து வாங்குறது அப்படி என்று சொன்னா 2ஆக பிரித்து வாங்கிக்கொள்ள முடியும். முன்னுக்கு ஒரு துண்டு பின்னுக்கு ஒரு துண்டாக 2ஆக பிரித்து வாங்கிக்கொள்ள முடியும். இந்த காணிக்கு 2 பக்க பாதையுமே இருக்குது. இந்த பக்கத்தில் அம்புக்குறியால காட்டுற பாதையும் இருக்குது. பிரதான வீதியையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். 2ஆக பிரித்து வாங்குறார்கள். முன்னுக்கு இருக்கிற துண்டை பிரதான வீதி பயன்படுத்திக் கொள்ள முடியும். பின்னுக்கு இருக்கிற துண்டை அருகில இருக்கிற வீதியை பயன்படுத்தி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இந்த காணிக்கு சிசிடிவி அமைப்பு பொருத்தப்பட்டிருக்குது. அதே நேரம் இந்த காணிக்கு எந்த ஒரு கட்டிடங்களுமே இல்லை. 5 பரப்பு காணியும் வெறும் காணியாகத்தான் இருக்குது. பிரதான வீதி ஓரமாகவே இருக்கிறபடியே நீங்கள் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இந்த காணியை பயன்படுத்தி கொள்ள முடியும். ஒரு கடை கட்ட போறீங்க அப்படி இல்லைன்னு சொன்னா, ஒரு வீடு கட்ட போறீங்க அப்படின்னு சொன்னா மிக பொருத்தமான காணியாக இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்கள் உங்களுடைய கராஜ்கள் அப்படி எதுவும் ஸ்டோர்கள் போட போறீங்க அப்படின்னு சொன்னாலும் பெரிய இடவசதி உள்ள நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணியை பயன்படுத்தி கொள்ள முடியும். முன்னுக்கு கடையை கட்டி போட்டு பின்னுக்கு வீடு கட்டுறது அப்படி என்று சொன்னாலும் கட்டிக்கொள்ள முடியும். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணியை பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே போல இந்த காணிக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா, இந்த காணியின் பின்பகுதியில இந்த காணிக்குரிய வெட்டு கிணறு, அதாவது 2 காணிகளுக்கு பொதுவான வெட்டு கிணறு இருக்குது. இந்த காணிக்கும் பக்கத்து காணிக்கும் உள்ள பொதுவான கிணறு அந்த கிணறு. இந்த அம்புக்குறியால காட்டுற அதுதான் பொதுவான கிணறு, வெட்டு கிணறு. அதே போல இந்த காணியின் முன்பகுதிக்கும் மதில் கட்டப்பட்டிருக்குது. மற்ற ஒரு பகுதிக்கும் மதில் கட்டப்பட்டிருக்குது. ஏனைய 2 புறங்களும் எல்லையிடப்பட்டு கொங்கிரீட் தூண் போடப்பட்டு கம்பி கட்டை அடிக்கப்பட்டிருக்குது. அதே போல இந்த காணிக்குரிய தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா, பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதிக்கான் இந்த 5 பரப்பு காணியும் அமைந்திருக்குது. இந்த காணிக்கு முன்னுக்கு இருக்கிற பிரதான வீதி பெரிய அகலமான வீதி அப்படி என்றபடியே நீங்கள் கனரக வாகனம் கூட வந்து இந்த காணிக்கு திரும்பக்கூடிய இடவசதி உள்ள இந்த காணியாக இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட மேலதிக தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த காணியை நீங்கள் வாங்க விரும்பினா விலை விவரம் உட்பட இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ள உரிமையாளரை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். உரிமையாளர்கிட்ட தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த காணியை வாங்க அப்படி என்று விழுந்து கொண்டிருக்கிற இந்த தொலைபேசி இலக்கம், இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு கூடாக நீங்கள் வாட்ஸ்அப்பு கூடாக தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னா உரிமையாளரோட நேரடியாக கதைச்சு விலை விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி கோவில இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி, கோப்பாய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த காணியை நீங்கள் வாங்க விரும்பினீங்கள் என்று சொன்னா, இந்த காணியை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த உரிமையாளர் இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்ததுக்கு நன்றி. இதே போல உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்க விற்க போறீங்க அப்படி என்று சொன்னா, இந்த தளத்துல விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். உங்களுடைய காணிகள் வீடுகளை நீங்க விற்க போறீங்க அப்படி என்று சொன்னா, இப்ப இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை இந்த தளத்தினூடாக நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னால், வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையுமே செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. நீங்களோ அல்ல சட்டத்திறனி ஊடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே போல நீங்கள் வாங்க போற வீடுகள் காணிகளுக்குரிய பண கொடுக்கல் வாங்கல் செலுத்திக்க அவதானம் இருங்க. இது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்றதுதான் இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது. இந்த 5 பரப்பு காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை பார்த்ததுக்கு நன்றி. இது போல மீண்டும் ஒரு பயனுடைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.